நான் எங்கள் அம்மா கிட்ட போய் சொல்லும்போது கூட நாங்கள் லவ் பண்ணல சார். நாங்கள் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் நல்ல ஒரு கனெக்ஷன் இருந்தது. நானும் அவனும் பேசினோம். நல்லா நம்ம கனெக்டடாக இருக்கோம், மூவ் ஃபார்வர்ட் பண்ணலாமா அப்படின்றப்போ அவனுக்கும் அது ஓகேவா தான் இருந்தது. ஸோ நான் அப்படி தான் அவங்க கிட்ட போய் சொன்னேன். எனக்கு வந்து அவனை பிடிச்சிருக்கு, அவன் கூட வாழ்ந்தா என்னால் நினச்சதும் பண்ண முடியும், அவனாலையும் ஃப்ரீயாக இருக்க முடியும். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு தான் சார் கேட்டேன். அதுக்குள்ளே வேலைக்கு போகக்கூடாது. நான் போட்டுட்டு இருந்த நகையை கூட வாங்கிட்டாங்க. நீ அதோட ஓடி போயிட்ட, நான் என்ன பண்ணுறது? நீங்கள் லவ் மேரேஜ் சப்போர்ட் பண்ணல, யாரோ ஒரு பையனை உங்கள் சமூகத்தில் இருந்தால் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, ஓகேங்களா? அன்னைக்கு அந்த பொண்ணோட வாழ்க்கை சந்தோஷமா இல்லை அப்படின்னா ஒரு அம்மாவா உங்களுக்கு அது சரியா? சந்தோஷமா அப்பவும் இருக்க மாட்டேன். ஆனா என் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றது என்ன பண்ணுமோ நான் பண்ணுவேன் சார். அப்போ கூட அதை நான் குறை சொல்லமா. பிள்ளைங்களுடைய விருப்பம்னு ஒன்று வரும்போது அவங்க கொண்டு வந்து வைக்கிற ஒரு வரன்லையோ இல்லை அவங்க எதிர்பார்ப்புலையோ ஒரு நியாயம் இருக்கான்னு உட்காந்து பேசுறது இருக்குல்ல சார். அவள் லவ் பண்றேன்னு சொல்லவே இல்லையா சார்? நீங்க யாருக்காச்சும் கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்கல்ல, அதுக்கு அந்த பையனை கல்யாணம் பண்ணி கொடுங்க. சரியாதானே வந்து சொல்லியிருக்கிறாங்க. நான் தமிழர் ஒத்துக்க மாட்டேனே, நான் காரங்க. இப்போ எங்கள பொண்ணுங்க அதான் கேட்டேன். உங்க சமூகத்துல ஒரு பையனை கல்யாணம் பண்ணி தப்பான இருந்தா கூட அந்த பொண்ணு வாழ்க்கை வந்து அப்படியே இருக்குன்னு நினைக்கிறீங்க? தள்ளிவிட மாட்டேன் சார். நீங்க பாக்குற மாப்பிள்ளைக்கு நீங்க எப்படி உத்தரவாதம் கொடுப்பீங்க சார்? இத்தனை வருஷம் பெத்து வளர்த்தவங்க நம்பிக்கை போயிடுச்சு சார். அப்புறம் நம்பிக்கை வச்சு என்ன சார்? அந்த பையன் மட்டும் எப்படி சார் நம்பிக்கைக்கு நடந்துக்க முடியும்? சார் ஒன்றும் இல்லை சார், ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அந்த பைக் வாங்குறதுக்கு கோல்டு கொடுத்தாங்கன்னு சொன்னாங்கல்ல, நான் வேலை கிடைச்ச உடனே ஒரு இஎம்ஐ போட்டு நம்ம பைக் வாங்குவோம் அப்படி தான் என்னோட பிளான் இருந்தது. பைக் இஎம்ஐ வாங்கினா இன்ட்ரெஸ்ட் எக்கச்சக்கமாக வரும், கோல்டு லோனில் வாங்கு, எதுக்கும் உனக்கு வச்ச கோல்டு தானே, நீயே வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்தாங்க. நானும் நம்பி அந்த கோல்டில் லோன் வாங்கி அந்த லோனையும் நான் தான் பே பண்ணிட்டு இருந்தேன். இந்த பிரச்சனை நடந்த உடனே அது ஓன் கோல்டு இல்லை ஏன் கோல்டு, ஸோ அந்த வண்டி என்னோடது அப்படின்னு எழுதி வாங்கிட்டாங்க. எப்படி சார் நம்பிக்கை வரும்? கல்யாணம் எவ்வளோ வருஷம் ஆச்சுமா உங்களுக்கு? எனக்கு 1 year ஆகுது சார். 1 year. உங்கள் வாழ்க்கை எப்படிமா இருக்கு? அருமையாக போகுது சார். அவர் உங்களை புரிஞ்சுக்கிறாருலம்மா? எஸ் எஸ். அவ்வளோதாம்மா. இந்த மாதிரி பெற்றோர்கள் வந்து பிள்ளைகள் மேலே அதிக பாசம் வச்சுருக்கவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, நீங்கள் 10 வருஷம் வாழ்ந்து காட்டினா தான் நம்புவாங்க. என் பிள்ளை என் பேச்சை கேட்கல, அவள் என்ன உலக சாதனை பண்ணாலும் எனக்கு அது பெருசாக தெரியலன்னு சொன்னாங்களே, இதே தாய் இன்னொரு 5 வருஷம் கழித்து 10 வருஷம் கழித்து உணர்வாங்க. அந்த காலம் வரும்.